ஸோ ஹேவ்ல கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஸ்கைக்ராஃப்ட் தமிழ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டெவில் சொல்லி அப்படின்னு சொல்லி எஸ்எம்பியில் இருக்குங்க. ஸோ அந்த எஸ்எம்பியில் தான் அப்படி இருக்கும். அதாவது இந்த எஸ்எம்பி வந்து நியூ எஸ்எம்பி கேஸ் ட்ரீம் டோன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அதான் அது இல்லை ஓகேவா. அதை பற்றி பேச வேணாம் கேஸ். ஸோ இது வந்து நியூவான ஒரு எஸ்எம்பி கேஸ். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணி ஆன் போட்டுருங்க கேஸ். இந்த எஸ்எம்பி வந்து மொத்தம் 5 பிளேயர்ஸு, ஆனால் ஒரு பிளேயர் மட்டும் வரல, அது என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா மீதி 3 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா வாங்க காமிக்கிறேன். இங்கே வந்து நிற்கிறாரு ப்ளூ கலர் சோக்கா போட்டு, அவர் தான் வந்து திலீப்பன். அப்படியே ஒரு ரெட் கலர் சோக்கா போட்டு நிற்கிறாரு, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார். அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா வெள்ளை முடி வச்சுட்டு நிற்கிறாரு, அவர் தான் MR OP கைஸ் ஓகேவா. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் நம்மளோட இப்போதைக்கு ப்ளே பண்ண போகிறாங்க. 5ஆவது பிளேயர் வந்து எப்போ வருவான்னு தெரியல. ஓகே சார், இவங்க சேனல் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து எஸ்எம்பிக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டன் ஒன்று இருக்கும். ஸோ எஸ்எம்பி வந்து இப்போ சுற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் எஸ்எம்பியை வந்து நிறைய பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ சுற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டன் ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த ஃபவுண்டன் வந்து பார்த்துக்கோங்க. இதை வந்து யார் பில்ட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் மீ ஓகேவா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணேன். எப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த ஃபவுண்டன் எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாட்டிங் ஏரியா தான். அப்படியே இந்த பக்கம் நடந்து இப்படி போனீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குங்க. அதாவது என்னது ஒரு வந்து மீட்டிங் ஹால் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஸ்டேஜு. என்ன அங்கே ஸ்டேஜில் போய் டான்ஸ் அடிக்கலாம், அப்படின்னா உட்காந்து ஸ்பீச் கேட்கலாம், பாட்டு கேட்கலாம், என்ன பண்ணிக்கலாங்க ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து உட்காந்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி நல்லா இருக்கா, ராஜா பகவத் மாதிரி இருக்கான்னு சொல்லியிருக்கா. ஓகே இதான் பற்றி நம்மளோட ஸ்டேஜு. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன கேட்டிங்கன்னா வாங்க அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. வேறு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபுல்லாக சீட் என்ன வச்சுருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திலீப்பன் ப்ரோ தான் பில்ட் பண்ணார் இந்த ஸ்டேஜு. அப்புறம் இதையும் திலீப்பன் ப்ரோ தான் பில்ட் பண்ணாப்புல. அதாவது அவர் தான் அந்த எஸ்எம்பி ஓனர் ஓகேவா. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட இது மாதிரி ஒரு ஸ்பான் பாயிண்ட் வந்துருக்குங்க. ஸோ ஸ்பான் பாயிண்ட் வந்து யாரா கேவலமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேவலமாக பில்ட் பண்ணிங்க யாரா பில்ட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே கிடையாது. நான் தான் அந்த ஸ்பான் பாயிண்ட் வந்து பில்ட் பண்ணேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். திருப்பி மூலம் பார்த்துட்ருக்காரு நான் பண்ணேன்னு. ஸோ இதுதான் ஸ்பான் பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. அப்படியே இந்த பக்கம் நடந்து பண்ணி பார்த்து என்ன இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த பார்த்து வேணா. இப்போதைக்கு கூட தான் பில்ட் பண்ணியிருக்காங்க, போக பில்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா வீடு மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க. இதான் கேஸ் வந்து நோட்டீஸ் போர்டு. இதை யாரை பில்ட் பண்ண அப்படிங்கிறீங்க. இதை வந்து நான் தான் பில்ட் பண்ணேன். எப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கேஸ் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டுருப்பேன் நோட்டீஸ் போர்டுன்னு போட்டிருப்பேன். ஏதாவது எதுக்கு இந்த நோட்டீஸ் போர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வர் ஏதாவது பிரச்சனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சும்மா டைப் பண்ணிக்கிறேன் SMP ஸ்டார்ஸ் அப்படின்னு போடும்போது SMP ஸ்டார்ஸ்னு போட்டேன். அவ்வளோதான். சும்மா வந்து பார்த்துப்பாங்க யாராவது, அதுக்காக நோட்ஸ் போர்டு வச்சுருக்கோம். ஸோ இது எப்படி கமெண்ட் பண்ணுங்க போட்டா. ஓகே ப்ரோ போதும். மக்களே, ஸோ நீங்க பார்த்து கொண்டு இருக்க திலீப்பன் கேமிங். ஸோ எல்லாம் எப்போ இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லை ப்ரோ. சரி பரவாயில்ல. சரி ஃபர்ஸ்ட் நானே ஒரு ஒரு எஸ்எம்பி ஓப்பன் பண்ணி மெம்பர்ஸ் கூப்பிட்டுருக்கேன். அது முதல் மெம்பர் வந்து நீ யாருன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துருப்பாருங்க நம்ம ஸ்கை ப்ரோ. புது ஆள் வேற. இந்த மீட்டிங்காக அவர் புதுசா ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்காரு. எவ்வளவுன்னு தெரியல, பரவாயில்ல மீட்டிங்காக ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்காரு. செகண்ட் மெம்பர் வந்து மிஸ் ரோபி. இவர் கூட பிளே பண்ண ஒரு ஆசை இருந்துச்சு, ஃபைனலி இவர் கூட பிளே பண்ண போறேன். சரி தேர்ட் பெர்சன் வந்து உட்காந்துருக்காரு பாருங்க, அமைதியா உட்காந்துருக்காரு பாருங்க. இவர் பேரு வந்து Says less than Tamil_devil_got the knock by Santosh. Server management. வரல. எஸ்எம்பி மேனேஜ்மெண்ட் வந்து அவர் பேர் தான் சந்தோஷ் ப்ரோ. அவரும் வர முடியல, அவருக்கு ஒர்க் இருக்கு. ஆனா எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி அவரு வேலைக்கு போயிருக்காரு. சரி நல்லா பண்ணேன். ஸோ எஸ்எம்பிக்கு மொத்தம் 5 பேர்னா உங்களுக்கு யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜாயின் ஆகலாம். எல்லா சேனலும் கமெண்ட் பண்ணுங்க. எல்லா சேனல் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அவங்க சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான். அடுத்த ஸ்பீச் கொடுக்க போது யார் வேணா வந்து கொடுக்கலாம். என்ன சொல்றது நீ கேக்குற? இன்ட்ரோ ஸ்டார்டிங் சேனல் இன்ட்ரோ கொடு ப்ரோ. சேனல் இன்ட்ரோ கொடுங்க. ஆரம்பிங்க. நானும்
Says less than Tamil underscore devil underscore bot rated and thanks for inviting me to this server. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம SMP ஐயோ தமிழ் டெவில்ஸ் எஸ்எம்பி தமிழ் டெவில் SMP மனுஷனுக்கு பேர் மறந்து போச்சு கூடு ப்ரோ என்ன ப்ரோ அவ்வளவுதானா நெக்ஸ்ட் நம்ம தலைவன் ஸ்கை ப்ரோ போவாரு ப்ரோ ப்ரோ போறியா வணக்கம் வாங்க நாட்டமா உட்காந்துருக்கோம் எஸ்எம்பி நாட்டாம எங்க பாரு மீடியம்லாம் சரி எக்ஸ்கியூஸ் பண்ணுறேன் தயாரா இருக்கீங்களா கூடு ப்ரோ INR underscore gamer 8130 joined the game. வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் நடந்துட்டு இருக்கு ஸோ ஓகேவா இந்த பாத்தீங்கன்னா எஸ்எம்பி ஓனர் திலீபன் ப்ரோ வந்து உட்காந்துருக்காப்ல. திலீபன் ப்ரோ வணக்கம். ஆய் ப்ரோ ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆனா 2 மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா 6 மெம்பர் இருக்காங்க. அது 2 மெம்பர் பாத்தீங்கன்னா வரல. Says less than Tamil underscore devil underscore bot rated and matched by Santosh server management. பாத்துங்க சிவா இவ்வளவு INR underscore gamer 8130 is waiting. மிஸ்டர் ஓபி அப்படி சொல்லிட்டு இவ்வளவு INR underscore gamer 8130 is waiting. ஓகே உங்க சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாதிரி செக் பண்ணி பாத்துருங்க. அதாவது தமிழ் எஸ்எம்பி தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ப்ரோ. ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இது எஸ்எம்பி மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு சொல்லி ஒரு பேஸை போட்டோங்க. ஸோ நம்ம பேஸோட கோஆர்டினேட்ஸ் பார்த்தோம். ஸோ இதான் நம்மளோட பேஸ் கோஆர்டினேட்ஸு. எஸ்எம்பிஎஸ் பானை விட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேக்ஸ் தள்ளி இருக்கும். சரி எப்போ 1000 மாதிரி கையில் டைமண்ட் பிக்ஸ் வச்சுருக்கேன் பயங்கரமான நல்லா இருப்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். நான் அப்புறம் வந்துட்டு திலீபன் ப்ரோ எஸ்எம்பி ஓனர் திலீபன் ப்ரோ அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர் மிஸ்டர் ஓபின்னு சொல்லி ப்ரோ ஒருத்தவர் அவங்க 3 பேருமே நாங்கள் 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் போனோம் கைஸ். ஸோ மைனிங் போகும்போது எடுத்த இதுதான் கைஸ் ஓகேவா. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் கிரியேட்டிவ் மோடு எதாவது போட்டியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஓகேவா. 3 பேர் வந்து போனோம். இதுதான் 3 பேர் மைனிங் போயிட்டு வந்து வேறு இது இருந்தாங்க கைஸ் ஓகேவா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பிளான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது தான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த வீடியோ வந்து மீட்டிங் அது இதுவும் போயிடுச்சு. இது எக்கச்சக்கமான இதில் போயிடுச்சு கைஸ் ஓகேவா. இப்போ என்ன லூட்டாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் கடைசியா என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதான் நம்மளோட பேஸ். இங்கே பார்த்து உங்களுக்கு தெரியுமா ஸ்கை கிராஃப்ட் தமிழ் பேஸ்ன்னு சொல்லி இங்கே போட்டேன் இந்த பேஸை. இங்கே தான் நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்மளோட வீடு வரப்போது பார்த்துக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இடத்த. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் போகும்போது கிடச்ச லூட்ஸ் அங்கே இருக்கும் கைஸ் ஓகேவா. லூட்டு எக்கச்சக்கமாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கோல்டு இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ இந்த கேர்ஸ் ஆஃப் பைண்டிங் புக்கை வந்து திலீபன் போய் தந்தார். அது எதுக்கு இருந்தால் எனக்கும் தெரியல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீடு இருக்குது வேன் அடித்த லீடு இருக்குது. லெதரு டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 டைமண்ட் இருக்குது கைஸ் ஓகேவா. 13 டைமண்ட்டு 1 ஸ்டாக் அயன் இருக்குது கைஸ். 1 ஸ்டாக் ரா அயன் இருக்குது. 1 ஸ்டாக் நார்மல் அயன் இருக்குது. அயன் இங்கட் இருக்குது. கோல் வந்து 1 ஸ்டாக் இருக்குது. இந்த இதுக்கு இவ்வளோ வுட் வச்சுக்கிங்க. அது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹவுஸை வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணுறக்காக தான் இவ்வளோ ஃபுட் வச்சுருக்கீங்க கைஸ் ஓகேவா. ஸோ அதனால் நெக்ஸ்ட் பார்ட் வந்து தரமான செய்ய போது. ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ் பாய். மட்டமாமே